ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது கருவாட்டு குழம்பு. நான் கருவாடு நான் வாழை கருவாடு எடுத்திருக்கேன். இது நல்லா சுடு தண்ணியில், ரொம்ப சூடுலாம் இருக்கக்கூடாது, நார்மல் ஹீட்டாக கொஞ்சம் இருக்கணும். அது இது மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது நான் சுடு தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொருள் நான் சொல்கிறேன். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், சிறுவா அரிஞ்சிருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி சிறுவா அரிஞ்சிருக்கேன். இது நான் முள்ளங்கி போட்டு கருவாடு குழம்பு வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் முள்ளங்கி 2 கொஞ்சம் பெருசாக தோலெலாம் நீக்கிட்டு நான் சிறுவா அரிஞ்சு இந்த மாதிரி பீஸில் சிறுவா அரிஞ்சு நான் வச்சுருக்கேன். பூண்டு தட்டி வச்சுருக்கேன். வீட்டு மிளகாத்தூளே தான். மிளகாத்தூளுக்கு கொஞ்சம் காரம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துகிட்டேன். உங்கள் வீட்டில் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துருங்க. நான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். புளி எலுமிச்சப்பழம் சைஸில் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடாய் வச்சுக்கலாம், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், பேன் சூடாகட்டும். நம்ம இப்போ முள்ளங்கி மட்டும் நம்ம கொஞ்சம் வதக்கி தான் போட போகிறோம். ஸோ அதனால் நம்ம எண்ணெய்லாம் இல்லாமல் அப்படியே வெறும் கடாயிலே முள்ளங்கி வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் ரொம்ப கலர் மாறாமல் லைட்டாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பேன் வச்சுக்கலாம். பேன் சூடாகட்டும். நான் எண்ணெய் ஒரு 1 ஸ்பூன். கருவாடு குழம்புலாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா தளர ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா நான் எண்ணெய் கொஞ்சம் தளர ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாகிடுச்சு. நான் வடகம் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். வடகம் இருந்தால் வடகம் போட்டுக்க, இல்லைன்னா கடுகு கூட போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. கருவாடு குழம்புலாம் நம்ம அன்னைக்கு வச்சு சாப்பிட்றதோட இன்னைக்கு வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பழுதுக்கெல்லாம் இந்த கருவாடு போட்டு நம்ம பிழிஞ்சு சாப்பிட்டா கூட நம்ம வேற லெவலில் இருக்கும். அது கூட ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்குங்க. கொஞ்சம் கலர் விட்டுருங்க. பூண்டு நான் தட்டி போட்டுக்கிறேன். பூண்டு சாப்பிடாதவங்க கூட தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதனால நம்ம தட்டி போட்டோம்னா அது அவங்களுக்கு தெரியாது. அதனால பூண்டு சாப்பிடாதவங்களுக்கு அப்படிதான் பண்ணணும். நல்லா கொஞ்சம் கலரிடுங்க. இது கூட நான் தக்காளி போட்டுக்கிறேன். நல்லா தக்காளி நல்லா வேகணும். நல்லா வெந்து தொக்கு மாதிரி ஆகணும். இது கூட நான் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு பார்த்து போடுங்க, ஏன்னா நம்ம கருவாட்டுலேயும் உப்பு இருக்கும். அதனால குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்குங்க. இப்போ நம்ம வதக்கிறதுக்காக நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண பிறகு அப்புறம் ஃபைனலாக உப்பு பார்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதுமானது தான். நல்லா தக்காளிலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. வெங்காயம் தக்காளி எவ்வளோக்கு நம்ம வதக்குறோமோ அவ்வளோக்கு குழம்பு நல்லா டேஸ்டாகவே இருக்கும். நம்ம காய் போட்டு கூட பண்ணலாம், ஏன்னா காய் போடாமலே கூட பண்ணலாம். சில பேரெல்லாம் காய் போடாமல் கூட பண்ணுவாங்க. நான் காய் போடாமல் பண்ணாமல் டேஸ்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம முள்ளங்கி போடுறேன் அப்படின்னா உண்மையிலேயே இது கருவாடு குழம்புக்கு முள்ளங்கி நல்லா டேஸ்டாகவே இருக்குது. நான் ஏன் வதக்கிட்டு செஞ்சேன்னா இதில் முள்ளங்கி நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அந்த நம்ம இதில் நம்ம நார்மலாக நம்ம வதக்கிட்டு நம்ம இதில் போட்டோம்னா நம்ம அந்த கொதிக்க கொதிக்க இதில் தண்ணி தன்மை கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால
அதை வந்து நம்ம கொஞ்சம் வேக வைக்கும்போது நம்மளா வந்து தண்ணி விட விட குழம்பு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிடும். இப்போ அதனால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வதக்கிட்டோம்னா அதோட தண்ணிலாம் வந்து நல்லா இழுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை ஆகும். அதனால தான் நம்ம வதக்கிட்டு நம்ம காய் போடணும்னு சொல்றேன் நான். நல்லா கொஞ்சம் கலரிடுங்க. இது கூட நான் வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூனு. நல்லா இதுலயே கலரிடுங்க கொஞ்சம். இது கூட நான் வந்து கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கிறேன். நான் கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் கலரிடுங்க. மீதி புளி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் தண்ணி கரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா கலரிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா கலரிடுங்க. இதில் உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு சரியாகவே இருக்குது. நமக்கு இப்போ கேஸு ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆயிலில் வந்து கொஞ்சம் நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு போட்டுக்கலாம். எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் கலர் விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப கருவாடு போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது. இல்லைன்னா வந்து அந்த கருவாடை நல்லா துண்டு துண்டாகிடும். இப்போ வந்து ஃபுல்லாக முள்ளெல்லாம் கலந்துரும். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. மேலே வந்து நம்ம கொத்தமல்லி பொடிசாக அரைஞ்சிட்டு போட்டுக்கலாம். கருவாடு குழம்பு ரெடி. கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. நான் என்னோடய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டங்குன்னு தட்டி விடுங்க. தேங்க்யூ.